தூங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஒரு யோசனை வருது. ஆமாம், அந்த யோசனை கரெக்டாச்சே. சரி, எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். சில பேர் வாழ்க்கை அதுலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தலைவர்கள் பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த திரை நடிகர்கள் இருக்காங்கள்ல, அவங்க பின்னாடி நிறையா பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. 100ல் ஒரு ஆள் நல்லவங்களா இருப்பாங்க. இந்த அரசியல்வாதிலையும் சரி, நடிகர்லேயும் சரி. ஆனால் அந்த நல்லவரை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கெட்டவரை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவனும் அழிஞ்சிரும், அவன் குடும்பமும் அழிஞ்சிரும். அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு தான். இப்போது இந்த இந்த ரசிகர்கள், இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என் தலைவருக்கு பாரு நேரமே இல்லை, சாப்பிடறதுக்கு கூட வண்டியில் சாப்பிட்றாரு, அங்கே சாப்பிட்றாரு, ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என் தலைவருக்கு கையில் அடிபட்டிருக்கு, கண்ணில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, அவ்வளோ இருந்தும் மக்களுக்காக போராடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த நடிகர் ஃபாலோ பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. என் நடிகர் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு இந்த ஒரு படத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே நடிகர் அவங்க சம்பளத்துக்காக நடிக்கிறாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம்ல, அந்த மாதிரி வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்க நடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எவ்வளோ அனுபவிப்பாங்க. பதவிகளையும் தன்னுடைய சொகுசு வாழ்க்கை எவ்வளவோ அனுபவிப்பாங்க. அதெல்லாம் வெளியே காட்ட மாட்டாங்க. இந்த ஏதோ 1, 2 கஷ்டப்படுறது, இந்த சும்மா 4 பேருக்கு தெரியணும்னு ஃபோட்டோக்கு, வீடியோக்கு நடிச்சுட்டு போகிறது தான் வெளியே வரும். அதை பார்த்து இந்த தொண்டர்கள் மயங்கிடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு, உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்கள் அப்பா கையை போயிட்டு பாருங்கள், உங்கள் அம்மாவுடைய கையை போயிட்டு பாருங்கள், உங்கள் அப்பாவுடைய காலை பாருங்கள், உங்கள் அம்மாவுடைய காலை பாருங்கள். நிற்க முடியல, நடக்க முடியலன்னு இன்றைக்கும் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. என் கண் எதிரில் பார்க்குறேன். எத்தனையோ பெண்கள் இந்த எஸ்போர்ட் வேலைக்கும், இந்த தூய்மை பணியாளர்கள் வேலைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்காங்க வேலையை. அதெல்லாம் இவங்க யாரும் பார்க்கல. நான் ஒரு டைமில் நானும் அந்த மாதிரி தான் எல்லோரையும் நினைப்பேன். பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. இப்போ கொஞ்சம் தெளிவு வந்தோடனே தான் நினைக்கிறேன், இவனுங்கெல்லாம் நடிக்கிறானுங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். புத்தி இருக்கிறவங்க, வாழ்க்கையை தெளிவாக வாழணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள். எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அதை மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலைவரை நீங்கள் பெருமையாக சொல்லுங்கள். தலைவருக்கு போய் கொடி பிடிக்கிறது, ஒரு சினிமா நடிகருக்கு போய் பேனர் அடிக்கிறது, போஸ்ட் அடிக்கிறது, இதெல்லாம் நீ பண்ணலையா அப்படின்னு கேட்டால் நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வெளியே வந்ததுனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தகுதி எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பாருங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வெளியே கஷ்டப்படுறவங்கள போய் பேசலாம். அவங்களாம் நடிக்கிறவங்க. இவங்க ரியலாகவே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்சி கஷ்டப்படுறவங்க அப்பா அம்மா.